வணக்கம். எஸ்கே சுந்தரம் மீண்டும் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி வந்துங்க இதுவரையிலும் ஒரு இந்த 5 பகுதியா செஞ்சுட்டோம். இப்ப இது 6வது பதிவு. நம்ப என்னன்னாங்க, அடிப்படை, வியாபாரத்து அடிப்படை நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாரிங்க, நீங்க எந்த பொருள் எது நீங்க தயாரிச்சு வித்தாலும், அது மக்களுக்கு தேவைப்படுற பொருளா இருக்கணும். அதுக்கு நம்ம 2 பாயிண்ட் நம்ம பேசினோங்க. அதாவது உங்க பொருள உங்க பொருள்ல என்ன முக்கியம்? உங்க யுஎஸ்பி ஏன் உங்க பொருள் ஏன் ஒரு காரணம். ஏன் உங்க பொருள வாங்கணும்னு ஒரு காரணம் நீங்க குடுக்கணும் பாருங்க. அத பத்தி ரொம்ப விரிவா நம்ம பேசியிருக்கோம். 2வது தொடர்ந்து உங்க பொருள வாங்கணும். ஒரு தரம் மட்டும் வாங்கிட்டு போனாங்கன்னா, அது பெரிய விஷயம் இல்லங்க. மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டட் சேல்ஸ் நடக்கணும்னு நம்ம முந்தி சொன்னோம். அடுத்து நம்ம என்ன செஞ்சோங்கனாங்க, சொன்னோம் உங்களோட பொருள் அ தயாரிச்சோ அல்லது விக்கிறதுலாம் இப்ப சிரமமே கிடையாது. நம்ம ஓஇஎம், ஓடிஎம்லாம் நம்ம பேசினோம். ஓஇஎம்னா உங்களோட ஃபார்முலா அ அடுத்தவங்க உங்களுக்கு தயாரிச்சு குடுப்பாங்க. ஓடிஎம்னா அவங்கள அந்த சப்ளையரோட ப்ராடக்ட் ஆனா உங்க பிராண்ட்ல செஞ்சு தர்றது. அதான் ஓடிஎம். உதாரணம் நான் நெய் விக்கிறேன். நீங்களும் நெய் வைக்கணும்னு வந்தீங்கன்னா, அதே நெய்ய நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன். ஆனா உங்க பிராண்ட்ல செஞ்சு தருவேன். அதுக்கு பேர் ஓடிஎம் பாருங்களேங்க. அடுத்து நம்ம என்ன செஞ்சோம், அந்த பொருளை தயாரிக்கிறது கலர்ஸ் கொடுக்குற வர்ணங்களை பற்றி பேசினோம். சிகப்பை பற்றி பேசினோம், நீலம் பேசினோம், பச்சை கலரை பேசினோம், கடைசியாக மஞ்சள் கலரை பற்றியும் நம்ம பேசினோம். இதெல்லாம் அதோட அந்தந்த கலருக்கு உள்ள அட்ராக்ஷன், அந்தந்த கலருக்கு உள்ள முக்கிய அம்சங்கள் என்னான்னு நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம். அதே நேரத்தில் நான் எப்போதும் சொல்லுவேன், நீங்கள் எந்த வியாபாரம் செஞ்சாலுங்களே பொருள் தயாரித்து விற்கிறது பெரிய சிரமமே இல்லைங்க இன்னைக்கு. என்ன பொருளையும் நம்ம வெளியாக்கி விற்கிறதுக்கு சிரமமே கிடையாது. நீங்க முக்கியமா என்ன செய்யணுங்கன்னா, மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட்டிங்லாம் எப்படி என்ன அர்த்தம்னாங்க, எப்படி வாடிக்கையாளர உங்க பொருள வாங்க வைக்கிறதுக்கு உள்ள திறமை. அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங்க. அதில உதாரணம் விளம்பரம், கிரவுண்ட் ஒர்க், பாயிண்ட் ஆஃப் சேல், ப்ரமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் பேர் மார்க்கெட்டிங். அங்க தான் உங்க பொருள் வாடிக்கையாளர் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அங்க தான் உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். அங்க தான் வித்து உங்களுக்கு பணம் கிடைக்கிற ஒரு சூழ்நிலை. 20 விழுக்காடு தாங்க மத்ததெல்லாம் நீங்க கவலைப்படணும். 80% மார்க்கெட்டிங்க நீங்க கரெக்ட்டா ஆக்கிட்டீங்கன்னா, மத்தது எல்லாமே சரியா உங்களுக்கு வருங்க. ஓகே. இவ்வளவு தூரம் நம்ம பேசி வந்துட்டோம். அப்புறம் அஃப்கோர்ஸ் பேக்கேஜிங் எப்படி நீங்க உங்க ப்ராடக்ட்ட பேக்கேஜிங் பண்ண போறீங்க? என்ன மாரியான பேக்கேஜிங்? அதுல தான் கலர்லாம் வரும். எப்படி உங்க பேக்கேஜிங் கலர் எப்படி பாட்டில்ல பேக் பண்ண போறீங்களா? டின்னுல பேக் பண்ண போறீங்களா? பிளாஸ்டிக்ல பேக் பண்ண போறீங்களா? இதெல்லாம் நீங்க இத யோசிச்சு பார்க்கணும். இப்போ காலகட்டத்துல இப்போ உள்ள காலகட்டத்துல ரொம்ப பயோடிகிரேடபிள்னு ஒரு ஒரு பாயிண்ட் ரொம்ப பேசுவாங்க. இப்ப பேப்பர் பேப்பர் காட்டன்லாம் பேப்பர்ல செஞ்ச காட்டன்னாங்க. அது டீகிரேட் பண்ணிரும். காலம்போக்குல நீங்க எங்க தூக்கி போட்டாலும் தன்னாலே அப்படியே அழிஞ்சு போயிரும் பாருங்க. பிளாஸ்டிக் நாட் பயோடிகிரேடபிள். ஆனா அதுலயும் நாங்க பிரான்ஸ்லேருந்து இந்த பாட்டில் பால் கொண்டாரோம். அது பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல செய்றாங்க. அது காலம்போக்குல அது தன்னாலே பிரேக் டவுன் பண்ணி டீகம்போஸ் பண்ணிரும் பாருங்களேன். அந்த மாரிங்க பிளாஸ்டிக் வெறும் பிளாஸ்டிக் பயோடிகிரேடபிள் நாட் ஈஸி பாருங்களேங்க. ஸோ ஓகே, நீங்க காட்டன் பேக்கிங் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. அடுத்தபடியாக நம்ம சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன் என்னன்னா அங்கீகாரங்கள். எப்படி நீங்க உங்களோட பொருளுக்கு மக்களுக்கு நீங்க தெரிவிக்க போறீங்க. இந்த பொருள் இந்த இந்த அங்கீகாரம்லாம் படுத்திருக்கு. இந்த முக்கியமா இந்த தேவைப்படுற சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கு. நீங்க மக்களுக்கு கன்சியூமருக்கு இது நீங்க தெரிவிக்கணும். மலேசியால ஆக முக்கியமான சர்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஹலால். ஹலாலோட சர்டிஃபிகேஷன் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்கங்க. உங்க இஷ்டம். நீங்க முஸ்லிம்ஸ்க்கு விக்கணும்னா ஹலால் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். நீங்க முஸ்லீம் கஸ்டமரை நீங்க நோக்கி போகலன்னா ஹலால் தேவையே இல்ல பாருங்க உங்களுக்கு. ஆனால் நீங்க உங்க ப்ராடக்ட் முஸ்லீம் கஸ்டமருக்கு விக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னாங்க, நிச்சயமாக ஹலாலோட அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்கு. எப்படி ஹலால் அப்ளை பண்றது? உங்களோட தயாரிப்பு இடத்துல தனியா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். உங்க வீட்ல செய்ற பொருள நீங்க ஹலால் குடுக்க மாட்டாங்கங்க. தனியா அதுக்குன்னு ஒரு பிரைமிசஸ் இருக்கணும். தனியா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அந்த கீழ செவுருக்கெல்லாம் கரெக்டான அந்த எபாக்சி பெயிண்ட்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி செய்யணும். முக்கியமா இந்த ஹலாலோட முக்கியமான ஒரு ரிக்வயர்மெண்ட் அவங்களோட தேவைப்படுற ஒரு கண்டிஷன் என்னன்னாங்க, தயாரிக்கிற இடம்.
அதாவது புரொடக்ஷன் ஃப்ளோரில் வந்து 2 பேர் மலேசியா முஸ்லீம்ஸ் இருக்கணுங்க. அதாவது பங்களாதேஷ் வெளிநாட்டு முஸ்லீம் முடியாதுங்க. மலேசியாவில் உள்ள 2 முஸ்லீம்ஸ் வந்து தயாரிக்கிற இடத்துல வந்து அவங்க வேலை செய்யணும். அதுக்கு வந்துங்க வந்தோடனே ஐசிஐ செக் பண்ணுவாங்க, ஹெச்ஆர் இது இபிஎஃப், சொக்ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கங்க. இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா ப்ரொசஸ் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க பாருங்களாங்க. அதுக்கு எவ்வளோ சார்ஜ் வரும்னாங்க, ஒரு ஏறக்குறையங்க 1500லேருந்து 2000 வெள்ளி கூட ரிங்கிட் வரும். அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து புதுப்பிக்க வருவாங்க. வந்து செக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதான் மலேசியாவில் முக்கியமான ஒரு அங்கீகாரம் சர்டிஃபிகேஷன்னா ஹலால். 2வது வந்துங்க மிஸ்டி. மிஸ்டி வந்து சாப்பாட்டு பொருளுக்கெல்லாம் வந்துங்க அவசியமாக வந்து ஹலால் இருக்கணும். மிஸ்டியோட அர்த்தம் என்னன்னாங்க, மக்கானான் சலாமாத் தங்கோங் ஜவாப் இண்டஸ்ட்ரி. அதான் வந்து மிஸ்டிங்கிற லோகோ. அது இருந்தால் உங்கள் தயாரிப்பு இடம் வந்து சுத்தமாக இருக்கு, எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் சுத்தமாக வச்சுருக்கீங்க, எல்லா தயாரிப்பும் நல்ல ஒரு ஒரு நவீனமாக கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் அர்த்தம். உதாரணம் பைப்பு சுத்தமாக இருக்கா, தண்ணியோட பைப்பெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் அந்த மிஸ்டி லோகோன்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க பாருங்களாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாப்னு ஒரு இது வரும். ஹெக்ஸாப் என்னன்னாங்க, ஹெசர்ட் அனாலிசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பல பேட்சில் உங்கள் பொருளை நீங்கள் வெளியாக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பேட்சில் வந்து என்னமோ ஒரு கோளாறு, என்னமோ ஒரு தவறு நடந்துருச்சு. அப்போ நீங்கள் அதை திரும்பி ரீகால் பண்ணுறதுக்கு இந்த ஹெக்ஸாப் சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டினாங்க, எதை வந்து நீங்கள் திரும்பி ரீகால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஹெக்ஸாப்னு ஒன்று இப்போ உங்களுக்கு இருந்துச்சுனாங்க, அழகாக இந்த கோட் நம்பரு, இந்த பேட்ச் நம்பர் தான் நம்ம ரீகால் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு அழகாக தெரியும். இது உங்களோட சொந்த பாதுகாப்புக்காக உள்ளதுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்கோட். எந்த பொருள் நீங்கள் விற்றாலுமே அதில் ஒரு பார்கோட் இருக்கணும் பாருங்க. பார்கோட்னா என்னன்னாங்க, அது வந்து இந்த ஸ்கேன் பண்ணும்போது இது யாரு எந்த நாட்டிலேருந்து வந்த ப்ராடக்ட், யாரு சப்ளையரு, எல்லா தகவலும் வந்து இந்த பார்கோட்ல இருக்கும். இன்னைக்குள்ள காலத்துலங்க வந்து சூப்பர் மார்க்கெட் கடைங்க எல்லா இடத்துலையும் பார்கோட் வச்சுட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது இந்த கேஷியர் மிஷினுக்கும் பார்கோடுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்க. அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த பொருளுக்கு விலையை அடிக்க வேண்டியதே இல்லை, ஸ்கேன் பண்ணாலே தெரிஞ்சிடும் இதோட விலை என்னான்ட்டு. இது ஏன் ரொம்ப முக்கியம்னாங்க, உங்களுக்குலாம் நல்லா தெரியும். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னாங்க, அங்கெல்லாம் என்ன நடக்கும்னாங்க, எல்லா பொருளையும் வந்து விலை அடிக்க மாட்டாங்க. சின்ன மளிகை கடைக்கு போனீங்கன்னா விலை ப்ரைஸ் டேக் அடித்து வச்சுருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் விலை அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்கேனரில் போனீங்கன்னா விலை தெரியும். அப்போ எப்படிங்க போய் கேஷியர்கிட்ட போனால் காசு கொடுக்குறதுனாங்க, அந்த பார்கோட் தாங்க. பார்கோட் சரியாக இருந்தால் விலை சரியாக வந்துடும். அதே நேரத்தில் இந்த பார்கோட் ஏன் முக்கியம்னு தெரியுங்களா? இப்போ நம்மலாம் வந்து எவ்வளோ சூப்பர் மார்க்கெட்டு எல்லாத்துக்கும் நம்ம பொருள்லாம் வந்து நம்ம விநியோகம் செய்கிறோம். அப்போ இந்த பார்கோட் மூலியமா தான் வந்து இப்போ உதாரணம் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டின்னு நெய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாங்க, எண்ணெய்க்கு ஒரு நெய் வாங்கிட்டா என்ன செய்யும், இந்த பார்கோட் என்ன செய்யும்னா சிஸ்டமில் போய் பார்கோட் அந்த நெய்யோட ஸ்டாக் வந்து ஒரு டின்னு குறைச்சிரும். அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன செய்வாங்கன்னாங்க, அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, MOQன்னு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு வச்சுருப்பாங்க. 20 டின்னுக்கு நெய் வந்து ஸ்டாக் குறைஞ்சிருச்சுன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வெளியாயிரும் நம்மளுக்கு. அதனால தாங்க வந்துங்க பார்கோட் வந்து ரொம்ப 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 முக்கியம். பார்கோட் வந்து யார் மலேசியாவில் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னாங்க, FMM, ஃபெடரேஷன் ஆஃப் மலையன் மேனுஃபேக்சரர்ஸ், ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியன் மேனுஃபேக்சரர்ஸ்னு அது உள்ள நீங்கள் போனீங்கன்னாங்க, எல்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பார்கோடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னாங்க, பல ஆயிரம் பார்கோடுக்கு நீங்கள் பாவிக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் பாவிக்கலாம் பாருங்களாங்க. ஒரு பொருளுக்காக செஞ்சாலும் உங்களுக்கு செலவு தான் கூட தவிர, இப்போ ரொம்ப பொருள் செஞ்சிங்கனாங்க உங்களுக்கு நிச்சயமாக அது எக்கனாமிக்கல். அது எவ்வளோ சார்ஜ் வரணுங்க, குறைஞ்சபட்சம் 2300 ரிங்கிட். ரொம்ப பெரிய கம்பெனிங்களாம் ஒரு 4000 ரிங்கிட் வருங்க. ஒரு தடவை தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. வருஷம் வருஷம் ரினியூலாம் கிடையாதுங்க. இது ஒரே ஒரு தடவை நீங்கள் இப்போ வந்து பே பண்ண போகிறீங்க. முதல்ல சொன்னதில் ஹலால் வந்து ரினியூ பண்ணுறப்ப திரும்பி காசு கொடுக்கணும் பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சர்டிஃபிகேஷன். இது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது வந்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து வந்துங்க, நம்ம சொன்ன மாதிரி இந்த QR கோட். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா QR கோட் ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு பாருங்களேங்க. இப்போ சாதாரண நம்ம கோப்பி கடை, இல்லை ரோட் சைடில் அங்காடி வியாபாரி, ரெஸ்டாரண்ட், நீங்கள் எங்கே போய் எது வாங்கினாலும் உங்கள் ஹெட்ஃபோன் மொபைல் ஃபோனை வச்சு QR கோட்டை வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா
அந்த சப்ளையர் அந்த விற்கிற கடைக்காரங்களுக்கு காசு உடனடியாக அவங்க அக்கௌண்ட்ல பூந்துருது. இப்போ மலேசியா அரசாங்கம் என்ன செய்றாங்க தெரியுங்களா? எல்லா வியாபாரிகளுக்கும் அங்காடி வியாபாரம், பெரிய வியாபாரம் எல்லா கடைகள்லயும் இந்த கியூஆர் கோட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து எந்த ஜாமான் வாங்குனா கேஷ் கேஷ் எடுத்துட்டு ரொக்கம் உங்களுக்கு தேவையில்ல. கேஷை வந்து கேஷோட பாவிக்கிற தேவை குறைய குறையுங்க ரொம்ப பேர் பேங்க்ல போய் கேஷ் கேரி பண்ண இல்லை, திருடு நடக்கிறதுக்கு வேலை இல்லை. எல்லாமே கியூஆர் கோட்ல பே பண்ணிட்டே போயிடலாம். ஆனால் கியூஆர் கோட்ல வந்து உங்க கணக்குல காசு இருக்கணும். கிரெடிட் கார்டுல நீங்க பாவிச்சிங்கனாங்க அது வந்து அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரன் உங்களுக்கு லோன் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் வட்டிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. கியூஆர் கோடு வந்து நேராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல போய் அந்த பணத்தை டெபிட் பண்ணி உங்கள் கணக்குலையும் கழிச்சிட்டு விற்றவங்க கணக்குக்கு காசு போயிடும். இப்போ எங்கள் கம்பெனிலாம் கொடுங்க, நாங்கள் சேல்ஸ்மேனுக்குலாம் என்ன சொல்லி வச்சுருக்கோம்னாங்க, நீங்கள் கஸ்டமரில் பல வழி கொடுங்க பேமெண்ட் பண்ண. ஒன்று ஆன்லைனில் பண்ணலாம், அல்லது கியூஆர் கோட், நாங்கள் கியூஆர் கோட் கையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. பில்லுலே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் கியூஆர் கோடை. கஸ்டமர் வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணால் எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே பில்லை பே பண்ணிட்டாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு வந்துங்க இந்த கியூஆர் கோடு வந்து இன்னைக்கு அவங்க அந்த அளவுக்கு முக்கியமாயிருச்சு பாருங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த கியூஆர் கோடு அது எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் செய்யலாம். அடுத்து வந்துங்க ஜிஎம்பி, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். இது வந்து எப்படின்னாங்க மருந்து பொருள், சாப்பாடுகள், இந்த சப்ளிமெண்ட் மாதிரி பொருளுக்கெல்லாம் வந்துங்க ஜிஎம்பி ஸ்டேட்டஸ்னு இருக்கணும். ஏன்னா இந்த மருந்து பொருள், அந்த வைட்டமின்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்துங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கீகாரம், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னு. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாங்க ஐஎஸ்ஓ ஒரு அங்கீகாரம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ வந்து வேற வேற தொழிற்சாலைக்கு வந்துங்க வேற வேற ஐஎஸ்ஓ நம்பர் வரும். சாப்பாட்டு கம்பெனிக்கெல்லாம் உணவு விற்கிற கம்பெனிக்கெல்லாம் வந்துங்க ஐஎஸ்ஓ 22,000 22000 வரும். அது எப்படின்னாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருந்தா ஃபுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது சாப்பாடு பொருளோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அது உள்ள என்ன வரும்னா அது உள்ள ஹலால் இருக்கும், ஹெக்ஸாப் இருக்கும், ஜிஎம்பி எல்லாமே அந்த ஒரு சர்டிஃபிகேட் உள்ள அடங்கும். எங்கள் கம்பெனிலாம் இது வந்து நீங்கள் 100% எங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கு பாருங்களாங்க. ஸோ ஐஎஸ்ஓ வந்து பல மாதிரி வேற வேற இண்டஸ்ட்ரிக்கு வேற வேற நம்பர் வரும். ஆனால் சாப்பாடு பொருள் கம்பெனிக்கு வந்துங்க ஐஎஸ்ஓ 22,000 வரும் பாருங்க. அடுத்து வந்துங்க நம்ம முக்கியமாக பார்க்க போறது வந்துங்க, இப்போ நீங்க ஒரு பிராண்டை உருவாக்கிட்டீங்க, உங்களை சொல்லி கொடுத்தேன் எப்படி பிராண்டை உருவாக்குறது, அந்த சுக்கு கத்தா, அந்த சிலிபல் எப்படி வந்து நீங்க கரெக்டாக வந்து ஒரு பேரை நியமிச்சு எடுக்கிறது, அங்கதான் வந்து உங்களுக்கு நியூமராலஜி நம்பர்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் எல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன் பாருங்களேன். இதை வந்து நீங்க போய் பதிவு பண்ணணுங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க போய் பதிவு பண்ணணும். ஸோ இது எங்க போய் பதிவு பண்ணா 3 மாதிரி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வருங்க. ஒன்று வந்து ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ளது, அதுக்கு பேர் தான் ட்ரேட்மார்க். அதாவது பொருள் விற்கிறதுக்கு நம்ம வைக்கிற பிராண்டுக்கு தாங்க பேர் வந்து ட்ரேட்மார்க். இதை நாங்க போய் பதிவு பண்றது எப்படின்னாங்க ஐபிஓ ஆஃபீஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ்னு இருக்கு. எல்லாமே ஆன்லைன்ல தாங்க. இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் செய்ய போறீங்க. ஆன்லைன்ல போய் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் பாருங்களாங்க. ட்ரேட்மார்க்னு வந்தாங்க. ட்ரேட்மார்க் வந்து உங்களுக்கு 10 வருஷம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ நான் என்ரிகோன்னு ஒரு பேர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், 10 வருஷத்துக்கு அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி பேரை வந்து பாவிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் ட்ரேட்மார்க். 10 வருஷம் சென்று நான் புதுப்பிக்கணும். நான் புதுப்பிக்காட்டி வேற யாராவது அதை பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் பாருங்களேன். அடுத்து வந்துங்க பேட்டன் சொல்லுவாங்க. பேட்டன்னா என்னன்னாங்க, பேட்டன்னா வந்து மருந்து, ஃபார்முலாஸ், ஏதாவது நம்ம வந்து ஒரு பொருளை வந்து ஃபார்முலா பிரகாரம் தயாரிக்கிறோன்னு வச்சுங்களேன். மெயினாக இது வந்து மருந்துங்க. எந்த மருந்து பொருள், மாத்திரைகள், இன்ஜெக்ஷன் அதெல்லாம் வந்துங்க இதில் வரும். 20 வருஷத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. 20 வருஷத்துக்குள்ள வேற யாராவது அதே மாதிரி வெளியாக்குனாங்க, நீங்க வந்து சூ பண்ணலாம். இப்போ வந்துங்க இப்போ ரொம்ப உதாரணம், இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஒரு மருந்து ஒசம்பிக்னு ஒரு மருந்து இருக்கு. 20 வருஷம் பேட்டன் வந்துங்க மார்ச் மாதம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே முடிஞ்சிருச்சு. உடனடியாக இந்தியாவில் வந்து அதே பொருள் மருந்தை தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒசாம்பிக் ஒரிஜினல் இருக்கும்போதுங்க அதோட விலை வந்து ஏறக்குறைய 800 வெள்ளி ஒரு பாக்ஸு. ஒரு மாசத்துக்கு பாவிக்கிறது. இப்போ இந்தியாவில் தயாரிச்சாங்க அது ஒரு 100 ரிங்கிட் தான் வரும் பாருங்க. அவ்வளோ வித்தியாசம் வரும். அதனால தான் காப்பிரைட் இருக்கிற வரையிலும் 20 வருஷத்துக்கு அந்த மருந்தை கண்டுபிடிச்சி தயாரித்து வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கிறதுக்காக, பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தாங்க இந்த பேட்டன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு மிஷினோட ஒரு பார்ட்டோ அல்ல மிஷினோட ஒரு
ஸ்பெஷல் இதை நீங்கள் வந்து தயாரிச்சிங்கனாங்க அது பேட்டன் பண்ணி வச்சுக்கலாம். கடைசிய கேட்டகரி வந்து காப்பிரைட். காப்பிரைட்னா என்னன்னாங்க, நீங்க ஒரு புக் எழுதுறீங்க, அல்ல நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க. உங்களோட கைத்தொழில்ல, உங்களோட திறமையில நீங்க தயாரிச்ச ஒரு விஷயத்துக்கு பேர் தாங்க காப்பிரைட். காப்பிரைட்னா அந்த சொன்ன மாதிரி தாங்க. இப்போ நீங்க ஒரு புக் எழுதுறீங்க, ஒரு ஃபார்முலா எழுதுறீங்க, ஏதாவது ஒன்று எழுதுறீங்க, அல்ல நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க, அதை போய் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். 50 வருஷத்துக்கு யாருமே அதை வந்து காப்பி பண்ண முடியாதுங்க. அப்படி யாராவது காப்பி பண்ணா நீங்க காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு சூ பண்ணலாம். இது 3மே வந்துங்க, எல்லாமே வந்துங்க போய் ரெஜிஸ்டர் பண்ற இடம் வந்துங்க ஐபிஓ ஆஃபீஸ். ஓகே. ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஏறக்குறைய நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னாங்க, அதுக்கு சார்ஜ் வந்துங்க 1050 வெள்ளி. 1050 வெள்ளி. 1050 தான் சார்ஜ். ஆனா அது என்ன ஆகும்னா, நீங்க சொந்தமா போய் அப்ளை பண்ணா டெக்னிக்கல் இஷ்யூஸ்ல வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஏதாவது பிரச்சனை வரும் பாருங்களேன். ஏஜென்ட்ஸை பாவிச்சிங்கன்னா ஏறக்குறைய 2500 ரிங்கிட் வரும். அவங்க எல்லா வேலையும் முடிச்சு உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட்மார்க்கோ அல்லது பேட்டன் சர்டிஃபிகேட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க பாருங்களேன். இப்போ எங்கள் கம்பெனிலாம் ஏறக்குறைய ஒரு 60-70 ட்ரேட்மார்க் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாமே அப்பப்போ பதிவு பண்ணி ரினியூ பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்போம் பாருங்களேங்க. இது வந்துங்க எல்லா வியாபாரத்துக்கும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். இது எல்லாரும் வந்து செய்யணும். அதுக்கு அடுத்து வந்துங்க இப்போ அவார்ட்ஸ்னா என்னங்கன்னாங்க, நாங்கள் இப்போ இந்த கோல்டன் பூல் அவார்ட் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ரொம்ப மாதிரியான அவார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கு பாருங்க. எஸ்எம்இ அவார்ட், ஹெச்ஆர் அவார்ட். இப்போ எங்களுக்குலாம் இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்துங்க நீங்கள் வந்து அதுக்கு வந்து குவாலிஃபை பண்ணால் உங்களை கூப்பிட்டு அந்த அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினேங்க, ஹலாலு, ஜிஎம்பி, அக்சப், அந்த பாக்கோட்டு, மேட் இன் மலேசியா லோகோ, ஜிஎம்பி, அப்புறம் இது ட்ரேட்மார்க், இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரி இருக்கோ, கூட விரிவாக தகவல் தெரியணும்னாங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து இது எல்லாமே ரெடியாக ஸ்லைட்ஸாக வச்சுருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து நீங்கள் பார்கோட் எடுக்கிறது, சார்ஜஸ் என்ன, எல்லா தகவலும் வந்து நான் வச்சுருக்கேங்க. நீங்கள் என்னை தொடர்பு கண்டீங்கன்னா, ஐயா நான் வந்து இந்த மாதிரி பார்கோட் எடுக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு வழிமுறை எப்படி, உடனே உங்களுக்கு அந்த 3-4 ஸ்லைட் அனுப்பிவிடுவேன். அது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஹலால் அப்படித்தாங்க. இப்போ நான் பேசின அவ்வளோ விஷயம் வந்து ரெடியாக என்கிட்ட இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் பாருங்களாங்க. எப்பொழுதும் போல் நான் சொன்ன மாதிரிங்க, நான் வந்து என்ரிகோ சிஓ. என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஏன்னா இந்த நான் கொடுக்குற தகவல் எல்லாமே வந்து வியாபாரிக்காக உள்ளது. இப்போ நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளீங்கன்னாங்க, தயவு செஞ்சு உங்கள் பிஸ்னஸ் நேம் கார்டோ இல்லை பிஸ்னஸ் அந்த சைன் போர்டோ ஏதாவது அனுப்புங்க. எனக்கு தெரியும் நீங்கள் வியாபாரின்ட்டு. அப்போ நீங்கள் அனுப்பும்போது உங்கள் சைன் போர்டு, உங்கள் பேர், உங்கள் நேம் கார்டு தான் அனுப்பு. ப்ளீஸ் ஐ நீட் ஹவு டு அப்ளை ஃபார் ஹலால், ஹவு டு அப்ளை ஃபார் ஹெக்ஸாப், ஹவு டு அப்ளை ஃபார் ஜிஎம்பின்னு கேட்டிங்கன்னா, நான் உடனடியாக உங்களுக்கு இலவசமாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து அனுப்பி விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பாருங்களேன். ஸோ மீண்டும் சொல்கிறேங்க, என்னோடய ஃபோன் நம்பர் 012-408-6005. 012-408-6005. ஸோ இன்னைக்கு வந்து இதோட நம்ம முடிச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன செய்வோம்னாங்க, அடுத்த பாயிண்ட்டை நம்ம பேசுவோம். இதுவரையிலும் உங்களுக்கு எல்லாம் இந்த கொடுத்த தகவல் எல்லாம் முக்கியமாக அதில் உங்களுக்கு தேவை உள்ள பொருள், தேவை உள்ள தகவலை உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்க வரையிலும் நன்றி, வணக்கம்.